தெரியல சுவாமி சரணம். எடிட்டில் வெளியாகிறோம் ஒன்று இரு. சுவாமி சரணம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் டொட்பலாபுராவில் இருக்கிறோம். ஃபாஸ்கான் ப்ராஜெக்ட்டு. ஆமாம் அங்கே தான் இருக்கோம். இப்போ எதுக்கு வீடியோ இரு எத்தனை நேரம் நம்ம எதுக்கு அது வீடியோ போடுறோம்னா ரெக்கமெண்ட் தேவைப்படுது. இன்ஜினியர்ஸு, ஃப்ரெஷரு, எக்ஸ்பீரியன்ஸு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்துருங்க. டவர் தயவுசெய்து இதில் அப்படி சொல்கிறேன், டிஎம் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க, எதாவது பண்ணுங்க. யாரும் வந்துடாதீங்க. 5 பேருக்கு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, வராது. அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் தருவாங்க. விருப்பமே வராது, இங்கே வேலையை விட்டுருவீங்க. ஆல்மோஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, வாங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பழைய ஆட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி போர் அடிக்குது. புதால வர வச்சு ஃபினிஷ் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்துங்க. அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறது நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. அதோட இப்போ நந்திமலை பார்க்குறது அங்கே கீழே காட்டியா விஷயம். நந்திமலை இருக்குது. மாலை போட்டு தான் காட்டக்கூடாது ஒரு சில விஷயங்கள்லாம். ஆனால் வந்து ஃபாஸ்கான் ப்ராஜெக்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. என்ன ஒர்க் போகுதுன்னா அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளை எடுத்து அசம்பிள் பண்ண வைக்கிறோம் வேலை அவங்களுக்கு, வேறு எதுவும் வேலையும் கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து நல்லா டிப்டாப்பாக சும்மா ஐடி கம்பெனியில் போகிறது வந்து உட்காந்துருக்காங்கப்பா. லேபர்ஸு மீதி இருக்குது, மீதி 15% லேபர்ஸு, ஒரு 5% இன்ஜினியர்ஸு, அது 3% பிஎம்மு, 2% பார்த்தா இன்ஜினியர்ஸு அப்படி தான் இருக்காங்க. இப்போ இங்கே 100% முடிஞ்சிருச்சு. ஓகே டன். வேறு என்ன சொல்லலாம்? நல்லா தெரிஞ்சு பாருங்கள். லேடிஸ் ஹாஸ்டல் மொத்தம் 6 பில்டிங்கு, 6 பில்டிங்கு கட்டி முடிச்சிருக்காங்க. அது கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கட்டி முடியல. இப்போ தேவைப்படுற இன்ஜினியர்ஸ் எல்லாம் அதுக்கும் தேவைப்படுறாங்க, இதுக்கும் தேவைப்படுறாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. வேலை இல்லை கவலைப்படாதீங்க. சிவிலுக்கு நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் வெளியே தமிழ்நாடு பக்கமாக ட்ரை பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. இங்கே வேணாம். ஓகே, வேறு ஏதாவது பேசணுமா? நாளைக்கு வந்து நந்தி ஹில்ஸ் போகலான்னு இருக்கோம். நந்தி ஹில்ஸ் வீடியோ வரும். நந்தி ஹில்ஸ் போயிடுவோம், அங்கே போய் பார்த்துப்போம். கர்நாடகா அங்கே பெங்களூர்லேருந்து நார்த் சைடு ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறோம். டொட்பலாபுரன்ற ஊர். இந்த ஊரில் எல்லாமே இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு சரியில்லை. இருந்தாலும் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, சாப்பாடே இல்லை, விஷயமே இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இது உங்களுக்கு குறை கிடையாது. இந்த ஃபாக்ஸ்கார்னாலே ஒன்லி லேடிஸ் ஸ்டாஃப் தான். ஒரு இடத்துல மட்டும் 60,000 ஸ்டாஃப். இங்கே மட்டும் 60,000 கிடையாது. இங்கே 308 ஏக்கர் இது மொத்தம். ஃபாக்ஸ்கார்னோட இது மட்டும் 308 ஏக்கர். ப்ராஜெக்ட் வந்து 308 ஏக்கர். 15 ப்ராஜெக்ட் வந்து 3000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இது சென்னையில், பெங்களூர் மட்டும் 308 ஏக்கர். சென்னையில் இருக்கிறது வந்து ஒரு 10 ஏக்கர் நினைக்கிறாங்க. பரவாயில்ல. ஆனால் இதுதான் கொஞ்சம் பெருசு இருக்கிறதுல. இதுதான் பெருசு. அவன் மெயின் ஆஃபீஸ் பெங்களூரில் 308 ஏக்கர். காட்டுக்குள்ளே வந்து கட்டுறானுங்க. இந்த கோயம்புத்தூரில் கட்டினாங்க பார்த்து ஈஷா கோயில், அதுமாதிரி காட்டில் வந்து இந்த கம்பெனி கட்டுறானுங்க. கட்டிட்டு இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து ஊராக மாற்றுறானுங்க. இதில் விஷயமே அந்த ஆடிட்டர் எங்கே கட்டுறான்னு ஆடிட்டர் ஓப்பனிங் அப்புறம் ஃபுல்லாக அந்த கொரியன் கேர்ள்ஸ்லாம் வந்து ட்ராமா பண்ண வைப்பாங்க. சைனா ப்ராஜெக்ட்ன்றதால டிராயிங்லாம் சைனாவில் தான் இருக்கும். ஸோ சைனா டிராயிங் வந்து கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டு வாங்க. பார்த்து கற்றுங்க. லென்த்து கூட 30 மீட்டர்லாம் இருக்காது. சைனீஸ்லேயே எழுதிருப்பானுங்க. இதில் என்ன ஒரு இதுனா அதை உடச்சிட்டு இருக்கானுங்க ஃபுல்லாக வந்து. இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன் போஸ்ட் அது 2 நாள் அவங்க நெட்டு கிடையாது. இல்லை 5G தானே, அது ஆகிடும். இதை நம்ம ஊர் பில்டிங்னா ஒரு டிராயிங் வந்துச்சுன்னா அது பார்த்து கட்டி முடிச்சிடுவாங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓகே பண்ணி அதுக்கேற்ற மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க எப்படின்னா தப்பாகிடுச்சுன்னா அது ஃபுல்லாக உடச்சிட்டு மறுபடியும் மாற்றி கட்டுறானுங்க. தப்பாச்சா இல்லை மறுபடியும் பிளான் பண்ணணும் தெரியல. அதுக்கு காரணமாக அவனுங்க தான் ஒரு ஃப்ளோரே இடிக்கிறானுங்க இப்போ கட்டிட்டு. அண்ணா தெரிஞ்சு பாருங்க, அங்கே அதை காட்டு. அவ்வளோ ஜூம்லாம் அடிக்க முடியாது இதில். என்ன குப்பை போன தூக்கியே கூடாது. அதை பாருங்க, அது சைடு வால் ஃபுல்லாக உடச்சிட்டு இருக்கானுங்க. உடச்சிட்டு திரும்பி ஏதாவது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து 40,000 சம்பளம், அவரோட 5000. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. யாரும் பார்க்க மாட்டாங்க. 5000 சம்பளம். உப்பு அள்ளிட்டு இருக்கோம் ஒரு இன்ஜினியர் அவரே ஒரு சீரியஸ் போய் வந்திருக்காரு. ஓகே, மறைஞ்சிப்போம். இதுதான் வேலை. காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம்னா இந்த மேலே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக காங்கிரீட் முடிச்சிட்டோம்னா நாங்கள் கிளம்பிடலாம். இதான் நாங்கள் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நான் ஊரை விட்டு நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம். சென்னை போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே குளிர் ஜாஸ்தியாக இருக்குப்பா. 4 மணிக்கு மேலே அப்படி ஒரு குளிருது. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். மீதி வீடியோ அப்புறம் பேசுவோம். ரொம்ப நாள் வீடியோ போடாமல் போனதால் ரொம்ப லென்த்தான வீடியோ வந்துச்சு. நன்றி பார்த்தவங்களுக்கு இந்த நன்றி. ஆமாம், ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் சும்மா பார்க்கறவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும். யூடியூப்புக்காரனுக்கு கொஞ்சம் நல்லா வரும். யூடியூபர்ஸ் கமெண்ட் எதுவுமே பார்த்துட்டு லைக் வேணால் போடுங்க, போடாதீங்க, பாருங்க போதும்.
என்னடா அது இருட்டா தெரியுது. ஓகே இப்படி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, உங்கள் ஆசை உங்கள் அன்பு என்றும் எங்களுக்கு தேவை. இத்துடன் உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பண்ணாதவங்க. விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை. அங்கே போய் யாராவது எடுத்து பாருங்க இப்போ வீடியோ எடுத்துருக்கேன்னு. சரி ஓகே முடிச்சுப்போம் வீடியோவை. பாய்.